ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுதா விலாகில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா, இன்றைக்கி வந்து மாங்காய் எங்கள் வீட்டு தோட்டத்தில் மாங்காய் இருக்குதுங்க. ஒரு 4 மாங்காய். அதை வந்து மாங்காய் போட்டு ரெசிபி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். முதல்ல மாங்காயை தோலில் சீவிக்கிட்டேங்க. சீவிட்டு மாங்காவை கட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து எண்ணெய் போட்டு கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் ஜீரகம், வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சோண்டு லைட்டாக அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி அதை வந்து எடுத்து கொஞ்சம் லைட்டாக அதை ஊற்றி அவ்வளோதான். அது முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டாங்க. ஊற்றிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் வெல்லம் போடணும். வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் லைட்டாக அப்படி கொஞ்சம் அந்த மாங்காய்க்கு தேவையான வெல்லத்தை போட்டு இப்படி அது அப்படியே கட்டியாக சுண்டி வருங்க. இதாங்க மாங்காய் பச்சடி. அதுக்கப்புறம் சுண்டதுக்கப்புறம் கொஞ்சம் பார்க்க டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். காமிக்கிறேன். வந்து பச்சடி வந்து வெல்லம் போட்டு இந்த மாதிரி பொசிஷனுக்கு வந்திருக்குங்க. இது இன்னும் கட்டியாக வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நான் சிம்லேயும் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஃபாஸ்ட்டாகவும் வச்சு கொஞ்சம் எதுவும் பண்ணலாம். சிம்மில் வச்சா கொஞ்சம் டேஸ்ட்டு தெரியும், அவ்வளோதாங்க. சுருண்டு நல்லா கொதிக்குதுங்க. கொதிச்சு நல்லா கருகருன்னு வந்துடுச்சு மாங்காய் பச்சடி. சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் அந்த இனிப்பு, புளிப்பு, அதே மாதிரி கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுருக்கனால அதனோட காரம், கொஞ்சம் லைட்டாக உப்பு, இந்த டேஸ்ட்டு வந்து அவ்வளோ நல்லாயிருக்குங்க. வச்சுங்க. இதை அப்படியே வைக்கும்போது கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பசங்களுக்கும் பிடிக்கும் இது இப்படி சாப்பிட்றதுக்கு. தேங்க்யூ.